விளையாட்டுச் செய்தி. 1996ஆம் ஆண்டு இலங்கை அணி உலக கிண்ணத்தை சுவீகரித்து இன்றுடன் 18 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. இந்த அற்புதமான தருணம் தொடர்பில் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு இது. 1996ஆம் ஆண்டு இவ்வாறான ஒரு நாளில் பாகிஸ்தானின் லாகூர் கடாஃபி மைதானத்தில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் இலங்கை அணியுடன் பிரபல ஆஸ்திரேலிய அணி பல பரீட்சை நடத்தியது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இலங்கை அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டு உலக கிண்ணத்தை சுவீகரித்தது. அந்த அணி ஒற்றுமையாக விளையாடிய 11 பேர் மாத்திரமல்ல, அணியில் இருந்த 14 வீரர்களினதும் ஒரே நோக்கம் வெற்றி பெறுவது மாத்திரமே. அதுவே எமக்கு பாரிய பலமாக அமைந்திருந்தது. அது மாத்திரமல்ல, எமக்கு சிறந்த தலைமைத்துவம் இருந்தது. ஏனென்றால் எமக்காக அர்ஜுன ரணதுங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வாதாடி இருக்கின்றார். இந்த விடயங்களை உலக கிண்ணத்தை நாம் சுவீகரிக்க ஏதுவான விடயங்களாக அமைந்திருந்தன. இலங்கை அணி வெற்றிக்காக வழிவகுத்த அர்ஜுன ரணதுங்க அன்றைய தினம் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்த விடயம் அன்றைய வர்ணனையாளர்களின் கருத்துக்களுக்கு இலக்கானது. வகுப்பந்து வீச்சாளர்களான சமைந்த வாஸ், பிரமோத் விக்ரமசிங்க மற்றும் சுழற்பந்து வீச்சாளர்களான முத்தையா முரளிதரன், அரவிந்த் டி சில்வா ஆகியோரின் சிறந்த பந்து வீச்சு ஆஸ்திரேலிய அணியை 241 ஓட்டங்களுக்கு மட்டுப்படுத்தியது. இலங்கை அணியின் ஓட்ட எண்ணிக்கை 23 இருக்கும் சந்தர்ப்பத்தில் தொடர் முழுவதும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய சனா ஜாசூரிய மற்றும் ரமேஷ் கலுவிதார்ன் ஆகியோரை ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்கள் ஆட்டமிழக்க செய்தனர். அதனை அடுத்த அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக துடுப்பாட்டத்தில் மைதானத்தை அலங்கரித்த அசங்க குருசிங்க மற்றும் அரவிந்த் டி சில்வா ஆகியோர் இணைந்து 125 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பகிர்ந்தனர். தனது சிறந்த துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திய அரவிந்த் டி சில்வா ஆட்டமிழக்காது 107 ஓட்டங்களை பெற்றார். அரவிந்துடன் இணைந்த அணி தலைவர் அர்ஜுன ரணதுங்க 97 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது இணைப்பாட்டமாக பெற்று வெற்றி இலக்கை கடந்து உலக கிண்ணத்தை இலங்கை அணி முதல் தடவையாக சுவீகரிக்க உதவினார். That's it, all the way. Tiffany's shaking them by the hand. Little Murali Dhirman's arrived. What a year it's been for him. Distraught at one end of his season. நாம் பணம் தொடர்பில் சிந்திக்கவில்லை, அதே போன்று பதவிகள் தொடர்பிலும் சிந்திக்கவில்லை. போன்ற சிறிய நாட்டுக்கு உலகத்தை வெற்றி கொள்ள முடிந்ததை உலகிற்கு காண்பிக்க வேண்டும் என்பதே அனைவரினதும் ஒரே நோக்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் அமைந்தது. நாட்டை நேசிக்கும் 13 பேருக்கு தலைமை வகித்தமையை நான் மிகவும் பெருமையாகவும் கௌரவமாகவும் கருதுகிறேன். அது இந்த வெற்றிக்கு பிரதான காரணமாக அமைந்தது. தொடரின் சிறந்த வீரராக சனா ஜாசூரிய தெரிவு செய்யப்பட்டதுடன் இறுதிப் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக அரவிந்த் டி சில்வா தெரிவானார். உலக கிண்ணத்தை கைப்பற்றி இன்றுடன் 18 வருடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டதை முன்னிட்டு விசேட நிகழ்ச்சி நமது சகோதர தொலைக்காட்சியான சிரஸ் FM மற்றும் சிரஸ் டிவியில் இன்று நேரடியாக ஒலி மற்றும் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது.